மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்பான இந்த மாநாட்டு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், மிகுந்த மரியாதைக்குரிய தாப்பா அவர்களே, தீக்கதர் நாளிதழுடைய ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, ஆதித்தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெண்மணி அவர்களே, எனக்கு பின்னால் மிகச் சிறப்பான முறையிலே இங்கே உரை நிகழ்த்தவிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எனது அன்பிற்குரிய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களே, பெருந்திரளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆற்றல் மிகுந்த இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நேரத்தினுடைய அருமை கருதி எனக்கு பின்னால் எழுச்சி தமிழர் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அவருக்கும் வழிவிட்டு எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, காலத்தினுடைய அருமை கருதி திராவிடர் இயக்க கொள்கை பிரகடன நூற்றாண்டு நிறைவு விழாவை இங்கே மிகச் சிறப்பான முறையில் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் மாநாடு இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. துவக்கமாக இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை துவக்கமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கம் என்பது இந்த மண்ணிலே அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களை தலை நிமிர வைத்த மாபெரும் பேரியக்கம். திராவிட இயக்கம் என்பது நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை தமிழர்களை உணர வைத்த பேரியக்கம். திராவிட இயக்கம் என்பது இன்றைக்கு தமிழர்கள் பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறார்கள். படிப்பிலே முன்னேறி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பிலே முன்னேறி இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓரளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னால் அதற்கு காரணமான விழிப்புணர்வை ஊட்டியது திராவிட பேரியக்கம். அந்த திராவிட பேரியக்கம் துவக்கப்பட்ட அந்த நூற்றாண்டு பெருவிழாவை தான் இன்றைக்கு மாநாடாக தந்தை பெரியார் திராவிடக் கழகம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறது. 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற பெயரால் டாக்டர் நடேசன் அவர்களால் துவக்கப்பட்டு 1913 திராவிடியன் அசோசியேஷனாக அது புது பரிணாமத்தை பெற்று 1916 நவம்பர் 20ஆம் நாள் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக ஏற்றம் பெற்றதுதான் இந்த திராவிட பேரியக்கம். 1916 நவம்பர் 20ஆம் நாள் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் ஒரு மாதம் கழித்து டிசம்பர் 20ஆம் நாள் தான் பார்ப்பனர் அல்லாதார் அந்த கொள்கை பிரகடனத்தை
நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டது. 1916 வெளியிடப்பட்ட இந்த கொள்கை பிரகடனம்தான் தமிழர்களை தட்டி எழுப்பியது. பிராமணர்கள் அல்லாதவர்களை உத்வேகத்தை அவர்களுக்கு உருவாக்கியது. இன்றைக்கு தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள்தான், இந்த கொள்கை பிரகடனம் தான். எனவே அதை நினைவுபடுத்தும் முகமாக மீண்டும் இத்தகைய உணர்வுகளை இந்த தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நூற்றாண்டு பெருவிழாவை தந்தை பெரியார் திராவிட கழகம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, 1900 இந்த ஆண்டுகளில் தமிழர்கள் இந்த நாட்டிலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லா துறைகளிலும் கல்வியில் முன்னேறி இருந்தார்கள். 90% அளவிற்கு, வேலை வாய்ப்பில் 90% அளவிற்கு. ஆனால் பூர்வ குடிகளாக இருக்கிற திராவிடர்கள், பூர்வ குடிகளாக இந்த தமிழகத்திலே வாழ்ந்து வந்த தமிழர்கள் எல்லா துறையிலும் பின்னுக்கு தள்ளப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த திராவிட பேரியக்கம் தன்மானத்தை தமிழர்களுக்கு ஊட்டியது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை இப்படியே சுட்டிக்காட்டினார்கள். 1916 தான் தமிழகம் தன்னை உணர தலைப்பட்டது. தான் ஒரு தனி இனம் என்பதை அடையாளம் கண்டது 1916. எனவே அத்தகைய ஒரு புரட்சியை, ஒரு எழுச்சியை உருவாக்கிய 1916 தமிழகத்திற்கு நினைவூட்டுவதற்காக வேண்டிதான் இந்த நூற்றாண்டு பெருவிழா இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, திராவிட பேரியக்கத்தினுடைய எழுச்சியினால் தமிழகத்திலிருந்து துரத்தப்பட்ட அந்த ஆரியம், பார்ப்பனியம் இன்றைக்கு பல்வேறு வழிகளில் இன்றைக்கு தமிழகத்திலே மீண்டும் தலை தூக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதவெறி அமைப்புகள், ஆரிய சக்திகள், பல்வேறு புது புது அமைப்புகளின் பெயரால் தமிழகத்தை தன்மையப்படுத்துவதற்கு இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் பேர் அபாயமாக இன்றைக்கு தமிழர்களுக்கு முன்னால் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. எந்த பிற்படுத்த சமூக மக்களுக்கு எதிரிகளாக இருந்து அவர்களை அடிமைப்படுத்தினார்களோ இந்த பிராமணிய பேராதிக்கம் இன்றைக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த சாதிகளை தன்மையப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நாடார் சமூகத்தை, தேவர் சமூகத்தை, இன்ன பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை எல்லாம் இன்றைக்கு ஆக்டோபஸ் கரங்களால் இன்றைக்கு இந்து முன்னணியும் RSS பயங்கரவாதிகளும் இன்றைக்கு தன்மையப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தியின் பெயரால், மத வழிபாடுகளின் பெயரால் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இன்றைக்கு பிராமணியத்தினுடைய வழிகளிலே வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. எனவே திராவிட பேரியக்கத்தினுடைய கொள்கைகள், பெரியாருடைய அந்த பகுத்தறிவு சிந்தனைகள், பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்கள் தமிழகத்தினுடைய வீதிகளிலே அதை பரவ செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே இளம் தலைமுறைக்கு பெரியாருடைய கருத்துக்களை, திராவிட இயக்கத்தினுடைய அந்த வரலாற்றை படித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் இயக்கங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு 100 புத்தகங்களை பெரியார் திராவிட கழகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. மனதார பாராட்டுகிறேன். நான் பல தடவை ராமகிருஷ்ணன் அவர்களிடத்திலே கூட சில தடவை நான் பேசியிருக்கிறேன். பெரியாருடைய கருத்துக்கள், பெரியாருடைய வரலாறு, திராவிட பேரியக்கத்தினுடைய வரலாறு பட்டி தொட்டி எல்லாம் அதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. மத்தியிலே நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவுடைய அரசு, RSS பினாமி அரசு இன்றைக்கு இந்த நாட்டை நாசக்காடாக மாற்றுவதற்கு இன்றைக்கு தலைப்பட்டு இருக்கிறது. சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக, தலித்து பெருங்குடி மக்களுக்கு எதிராக நாடு முழுவதும் கலவரங்களை இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டுக்கரியின் பெயரால் தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல், மாட்டுக்கரியின் பெயரால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் நாடு முழுவதும் இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தினுடைய கட்டாயம்.
குஜராத்தினுடைய வீதிகள் எங்கும் தலித்துகள் நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எதிராக அணி திரண்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தமிழகத்தில் பெரியாரிய இயக்கங்களும் திராவிட இயக்கமும் சிறுபான்மை இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் புரட்சியை, ஒரு மாபெரும் எழுச்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய வரலாற்று தேவை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு முயற்சிக்கு, இத்தகைய ஒரு போராட்டத்திற்கு நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, தமிழகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகளோடு, தமிழகத்தில் இருக்கிற பெரியாரிய சக்திகளோடு, தமிழகத்தில் இருக்கிற தமிழின போராளிகளோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு, களமாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியினை இங்கே நான் சுட்டிக்காட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு பிராமணியம், மனு தர்மத்தினுடைய அந்த கொள்கை வேறு வேறு வழிகளில் தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவலாக்கப்படுகிறது. சூரிய நமஸ்காரம் என்பது பள்ளிக்கூடங்களிலே கட்டாயமாக்கப்படுகிறது. அதே போல நல்லாசிரியர் தினம் என்பது, ஆசிரியர் தினம் என்பது குரு உற்சவ் என்கிற பெயரால் அது பார்ப்பனியமயமாக்கப்படுகிறது. யோகா என்கிற பெயரால் பார்ப்பனிய சிந்தனைகள் பள்ளிக்கூடத்தை இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. வரலாறு திரிக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்துடைய பாடத்திட்டங்கள் இன்றைக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் இந்த நாட்டை ஒரு நாசகரமான ஒரு கொள்கையின் பக்கம் இந்த நாட்டை அழைத்து செல்வதற்கு பார்ப்பனிய இந்த பணியா கும்பல்கள் இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவற்றிற்கெல்லாம் எதிராக நாம் களமாட வேண்டிய பொறுப்பு, இதற்கெல்லாம் எதிராக நாம் போராட வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். கோவையிலே கடந்த செப்டம்பரில் சசிகுமாரனுடைய அந்த கொலையை தொடர்ந்து இங்கே நடைபெற்ற வன்முறை விளையாட்டம், இங்கே நன்றியுணர்வோடு பெரியாரிய இயக்கங்களுக்கு, தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு, கம்யூனிஸ்ட தோழர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வன்முறை விளையாட்டங்கள், அந்த கலவரங்கள் காவி பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட போது கம்யூனிஸ்ட தோழர்களும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த தோழர்களும் களத்திலே நின்று அன்றைக்கு அமைதி பணியிலே, துயர் துடைக்கக்கூடிய பணியிலே, ஆறுதல் சொல்லக்கூடிய பணியிலே அன்றைக்கு களமாடினார்கள் என்பதை இந்த நேரத்திலே சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை இங்கே நான் தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, சசிகுமாரனுடைய படுகொலையை தொடர்ந்து இதுவரைக்கும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் காவல்துறைக்கு இருக்கிறது. இப்போது யாரையாவது கைது செய்வது என்று முடிவெடுத்து அண்மையில் கடந்த 10-15 தினங்களாக இஸ்லாமிய தோழர்களை ஒவ்வொரு குழுக்களாக தினமும் 5 பேர், 10 பேர், 20 பேர் என்று சொல்லி கண்ணில் காணுகிற முஸ்லிம் இளைஞர்களை எல்லாம் அழைத்து சென்று விசாரணை வளையம் என்கிற பெயரால் அவர்களை துன்பப்படுத்துகிற, சித்திரவதை செய்கிற ஒரு போக்கை இன்றைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிற காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இங்கே நான் பதிவு செய்வதோடு காவல்துறையினுடைய கவனத்திற்கும் இதை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்வதில் மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. ஆனால் எப்படியாவது வழக்கை மூடிட வேண்டும். பல மாதமாகிவிட்ட பிறகும், பல மாதங்கள் கழிந்து விட்ட பிறகும் கொலையாளிகளை கைது செய்ய முடியவில்லையே என்கிற அந்த கடமை தவறிய அந்த நிலையை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்களை கைது செய்வதற்கு காவல்துறை துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குற்றச்சாட்டாக இங்கே நான் முன்வைக்க விரும்புகிறேன். எனவே அநீதிக்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக, இந்த நாட்டிலே நடைபெறுகிற சமத்துவமின்மைக்கு எதிராக, சமூக அவலங்களுக்கு எதிராக, சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து களமாடுவோம், ஒருங்கிணைந்து பயணிப்போம். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை நாம் படைப்போம். இது பெரியார் பிறந்த மண், இது திராவிட இயக்கத்தால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த பெரியார் பிறந்த இந்த மண்ணில், திராவிட இயக்கம் பண்படுத்திய இந்த மண்ணில் ஆரிய கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்த இந்த அந்நிய சக்திகள் ஒருபோதும் அவர்களது சதிகள் இந்த தமிழகத்திலே பலிக்காது, பலிக்க விடமாட்டோம். உரிய பாடத்தை புகட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நேரத்துடைய அருமை கருதி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.